friends, welcome back to my channel with me Vijayalakshmi Janathan. அங்க சொல்லு. ஹாய். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். கருவேப்பிலை ஊறுகாய். கருவேப்பிலை யூஸ் பண்ணி ஒரு ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கருவேப்பிலை பாத்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிடும்போது நிறைய பேர் அதை ஒதுக்கி தான் வைப்போம். பட் இந்த மாதிரி ஊறுகாவா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நம்ம சைட் டிஷ்ஷாவும் சாப்பிடலாம், சாப்பாடுக்கும் சாப்பிடலாம். கிட்டத்தட்ட அது 2 to 3 weeks, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 months 1 month வரைக்குமே கெடாம இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏன் போலாம் சொல்லு. அங்க சொல்லு. பை சொல்லு. இந்த ரெசிபி செய்ய நான் 3 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஃபேன் காற்றுல ஆற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் வெயிலில் கூட ஒரு 1 hour வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். அடுத்தது ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நான் இப்போது சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ புளி வச்சாச்சு, அதில் சுட சுட தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூடாக ஊற்றுறேன்ட்டு. இந்தளவுக்கு சூடாக ஊற்றும் போது தான் புளி நல்லா கரைஞ்சி வரும், அதுக்காக தான். அடுத்தது ஒரு கடாயை எடுத்துப்போம். அந்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், அதே போல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அந்த அரோமா வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை இப்போ மிக்சர் ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது அதே கடாயில் நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை உள்ளே சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனால் போதும், ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக சூடுபட்டு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். பாருங்கள், லைட்டாக தான் நான் ரோஸ்ட் பண்ணுறேன். இப்போ இது ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை தனியாக வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது இதை ஆற விட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அந்த மிக்சர் ஜாரில் பிளெண்ட் பண்ணும்போது கொஞ்சமாக இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி இருக்கு இல்லையா, அந்த புளியை இந்த மாதிரி கடாயில் சூடு பண்ணி அந்த பல்ப்பை கருவேப்பிலையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை. இந்த புளியும் கருவேப்பிலையும் ஒன்று சேர்த்து அழகாக பிளெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துடும். இப்போ இது பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். நீங்கள் நல்ல எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லை உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக சீரகம், இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுத்தது காஞ்ச மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10 பீஸ் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு சேர்க்கும் போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் ஊறுகாய் டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு பூண்டு அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெயில் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இதில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கடுகு வெந்தய பொடி, இதை 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளேவர் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா புரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை புளி தண்ணி இருக்கு இல்லையா, 2 சேர்த்து அரைச்ச விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இது பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா. இதை மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த எண்ணெயோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது நல்லா சூப்பராக இருக்கும், வீடே கமன்னு இருக்கும். இந்த கருவேப்பிலை நம்ம ஒதுக்கி சாப்பிட்றத விட்டுட்டு இந்த மாதிரி ஊறுகாய் மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சாப்பாடோடவும் சூப்பராக சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு தோசை இட்லி அந்த மாதிரி சூப்பரான ஒரு காம்பினேஷனாகவும் இருக்கும். ப்ளஸ் பசங்க இந்த ஒதுக்கியும் வைக்க மாட்டாங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், வெறும் காஷ்மீர் மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எப்போவுமே ஊறுகாயில் பார்த்திங்கன்னா அதிகமாக எண்ணெய் சேர்ப்போம், அப்போ தான் ஊறுகாய் கெடாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நான் வெல்லம் ஆட் பண்ணுறேன். ஏன்னா டேஸ்ட் பார்த்திங்கன்னா காரத்தோடு வெல்லம் சேர்க்கும் போது கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும், ப்ளஸ் சாப்பிடும் போதும் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு இது நல்லா வெந்து வரட்டும். இது வெந்து வந்தால் தான் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எண்ணெய் வாசனைலாம் இல்லாமல் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஜாரில் போட்டிங்கன்னா 3 டேஸில் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுவீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் வரைக்கும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிட்லாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த ரெசிபி அப்படியே கெடாமல் சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் வந்து சப்பாத்தி, தோசை, சாப்பாடோட கூட அழகாக சூப்பராக சேர்ந்து சாப்பிடலாம். இல்லை நம்ம ரசம் சாதத்துக்கு இது ஒரு சூப்பரான ஊறுகாவாக இருக்கும். இந்த மாதிரி மேலும் பல ரெசிபிகளுக்கு மறக்காமல் என்னோடய சேனலில் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.